ஏலியன் ரமுலாஸ் மூவி ரிவ்யூ. இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் த்ரில்லர் ஃபிலிம் டைரக்டர் பை எடி ஆல்வரஸ். ஏலியன் ஃபேக்ஷன்ஸ்லேருந்து வெளியாகிற 9வது படம். 1929 வெளியான ஏலியன், அப்புறம் 1986 வெளியான ஏலியன்ஸ் 2 படத்துக்கும் இடையில நடக்கிற கதை மாதிரி சித்தரிச்சிருக்காங்க. ஜாக்சன் ஒரு டார்க் பிளானட், எப்பவுமே இருட்டாக தான் இருக்குது அந்த பிளானட். எப்படின்னா வெளிச்சம் இருக்கிற பிளானட்டுக்கு போய் ஆகணும்னு ஹீரோனான கெய்லி ஸ்பானி ஆசைப்படுறாங்க. இந்த பிளானட்லேருந்து வேறு பிளானட்டுக்கு போகணும்னா ஸ்பேஸ்ஷிப் இல்லாமல் போக முடியாது. கைவிடப்பட்ட விண்வெளி கப்பல் ஒன்று கண்டுபிடிச்சி அதை சரி செஞ்சு எப்படின்னா இங்கேருந்து போகணும்னு கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறம் அவங்க வெளிச்சம் இருக்கிற கிரகத்துக்கு போனாங்களா இல்லையான்னு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் கலந்து சொல்லியிருக்காங்க. படம் ஆரம்பிச்சு 30 நிமிஷம் கழிச்சு செம ஸ்பீடாக பரபரப்பாக போகுது. விஎஃப்எக்ஸ் ஒரு பிரமாதமாக இருக்குது. இது கிராஃபிக், இது ரியல் ஷாட்னு கண்டுபிடிக்காத அளவுக்கு சிறப்பாக பண்ணியிருக்காங்க. சவுண்ட் எஃபெக்ட் வேறு லெவலில் இருக்குது. குறிப்பாக ஏலியன் அட்டாக் பண்ணுற சீன்ஸ்லாம் மிரட்டி விட்டாங்க. பெஞ்சமின் வால்சிட்டோட பிஜே பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. செகண்ட் ஹாஃப் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, அது சொன்னால் பழைய இடம். அந்த படம் பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அக்வா 3 த்ரில்லர் தமிழ் டப்பிங்கில் டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஒரு A சர்டிஃபிகேட் படம், கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்க முடியாது. 2D வருஷத்தில் மட்டும் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஓவரால் ஒரு டீசெண்டான ஒர்க்கான த்ரில்லர் ஃபிலிம். கிரிட்டிக் ரேட்டிங் 3.25 அவுட் ஆஃப் 5.